இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த டைம்ல இவன் எதுக்கு கால் பண்றான்? யாரு? அந்த ககன் தான். நேத்துல இருந்து நம்ம பொண்ண வேற ஆளை காணோம். கன்வின்ஸ் பண்ணி அவனோட ஓடி போயிட்டாலோ என்னமோ. அவன் என்ன சொல்றான்னு கேளு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரேடியா ஹோல்சேல்ல அழுது முடிச்சிடலாம். நீ வாய மூடு. என்ன சொல்றான்னு கேளு. எதுக்குடா இப்ப போன் பண்ற? தேவைப்படும் போது ஒரு மாதிரி, தேவை இல்லாதப்போ ஒரு மாதிரின்னு பேசுற முறையை மாத்திக்கோ. நேத்து உன் பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு எனக்கு கால் பண்ணல, அப்ப எப்படி பேசின? அதுக்கு என்னடா இப்போ? இங்க பொண்ணு நட்சத்திரா வாழ்வாசாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்யந்தர தேவி என்னது? யோகஜ்ஞே யோக சம்பூர்ணே. ஐயோ டேடே, என்னடா ஆச்சு? டேடே, நீ அவளை ஏதாவது பண்ணிட்டியா? ஹலோ, நான் அவளை ஏதாவது பண்ணிருந்தேனா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேனா? கொஞ்சமாவது உன் மூளையை யூஸ் பண்ண மாட்டியா? ஐயோ, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுடா. நேத்தாவ என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தா. உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு உங்களோட போன்ல கூட சொன்னனே. நேத்து நாங்க சந்திக்கும் போது எங்க ரெண்டு பேரையும் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு கால் பண்ணான். அதான் நான் இங்க வந்தேன். இது தவிரலாம் வேற எனக்கு எதுவும் தெரியாது. என்னடா ஆச்சு? OMR ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அபூர்வா, என்னாச்சுமா? ஏமா அழற? ஐயோ, நம்ம பொண்ணு மாமா, நம்ம பொண்ணு நட்சத்திரா அங்க வாழ்வா சாவான்னு ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்காளா மாமா. என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. வாழ்வா சாவான்னு போராடுறாளா? அப்படி என்னமாச்சு? ஐயோ, தெரியல மாமா. அவன் எந்த விவரமும் சொல்லல. போன்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு மட்டும் தான் சொன்னான். எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? தெரியும் மாமா, சொன்னான். சரி வா போலாம். வா. அப்பா, நீங்க இருங்க, நீங்க இங்கே இருங்க, நான் கூட போய் பார்த்துட்டு வரேன்.